இப்போ நான் எடுத்திருக்க ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கு. இது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. நமக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பேங்க்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கலாம் இந்த ஐடிஎஃப்சி பேங்க் சார்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா இது ஹை, அப்புறம் இது லோ, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக வந்த லோ, இது ரீசெண்டாக வந்த ஹை. இதில் வந்து வீக்லி சார்ட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ, கப் அண்ட் ஹேண்டில் நிஃப்டிக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தால சேம் அது மாதிரியே கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஹை, இது லோ. இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கர்வை போய் எடுத்துக்கிட்டு இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலோட ஹைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதை ட்ரா பண்ணிடுறேன். இதுதான் கப்பு. சேம் நிஃப்டியில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே. இது செகண்ட் கேண்டில், செகண்ட் கேண்டிலோட பாட்டம், ஹைக்கும் மார்க்கும் ட்ரா பண்ணிட்டு பாட்டம் வரைஞ்சிட்டேன். சேம் இதுலேயும் அதே சினாரியோ தான். இதுக்கு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா அந்த ஹேண்டிலோட ஹைட்டை தான் நம்ம இதில் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை வரைஞ்சி ட்ரா பண்ணோன்னா நமக்கு டார்கெட் எக்ஸ்டென்ஷன் நமக்கு இதில் கிடைக்கும். அரௌண்ட் 90 கிட்ட வருது நமக்கு. ஸோ ஷார்ட் டேர்மில் ஐடிஎஃப்சி பேங்க்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுவுமே நெக்லைன் பிரேக் ஆகியிருக்கனால இதுலேயுமே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட்லேயுமே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பை அபோவ் பார்த்தீங்கன்னா 76, 77 ரேஞ்சில் நம்ம பை பண்ணிக்கலாம். சேம் இதில் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 இந்த ஜோனுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸைட் பண்ணணும். இதுக்கு மேலே உள்ளது ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே இறங்கினாலும் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. இதே கன்சிடர் பண்ணி சார்ட்டில் உங்கள் அனலைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.